ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆர்பி ஹிந்தி சேனலில் வாச்சிய பதலியே அப்படின்னு ஒரு சப்ஜெக்டு. வாச்சிய பதலியே அப்படின்னா சேஞ்ச் த வாய்ஸ், அதாவது கத்ரு வாச்சிய கர்ம வாச்சிய. உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு சென்டென்ஸு 3 கொடுத்து இதில் 2 ரைட் பண்ண சொல்லுவாங்க உங்களை. ஸோ கத்ரு வாச்சியனா ஆக்டிவ் வாய்ஸ், கர்ம வாச்சிய அப்படின்னா பேசிவ் வாய்ஸ். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கத்ரு வாச்சியாவை கர்ம வாச்சியாவை மாற்றும் போது நே அப்படின்றது சப்ஜெக்டுக்கு அடுத்து வந்துருந்துச்சுன்னா அதை சேவாக நீங்கள் மாற்றணும். அதுக்கப்புறம் வெர்பு சேஞ்ச் இன்டு பாஸ்ட் டென்ஸ், அதாவது வினை சொல்ல இறந்த காலமாக நீங்கள் மாற்றிடணும், பாஸ்ட் டென்ஸில் மாற்றிடணும். இப்போ ஜா அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா அதை டென்ஸுக்கு ஏற்றபடி, டென்ஸு அதாவது காலத்துக்கு ஏற்றபடி அதை மாற்றணும். இப்போ ஜா அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் டென்ஸ்னா ஜாத்தா, சிங்குலராக இருந்தால் ஜாத்தா ஜாத்தே, ஆண்பால் சிங்குலர் ப்ளூரலா. இதே பெண்பாலாக இருந்துச்சுன்னா ஜாத்தி ஜாத்தி அப்படி வரும். ஸோ இதே பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஜாக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது கயா, சிங்குலருக்கு கயா, ப்ளூரலுக்கு கயே, ஆண்பாலுக்கு. பெண்பால்னா கயி கயின் அப்படின்னு மாற்றிடணும். இதே ஃபியூச்சர் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஜாயேகா ஜாயேகி, ஜாயேங்கே ஜாயேங்கி அப்படி மாற்றிடணும், ஜாயேகோ இந்த மாதிரி மாற்றிடணும். அடுத்து அதாவது ஜானா கயா பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம இதில் கவனிக்க வேண்டியது 3 ரூல்ஸ் கவனிக்கணும். நே வந்தால் சேவா மாற்றணும், வெர்பு சேஞ்ச் இன்டு பாஸ்ட் டென்ஸ் வினை சொல்லை இறந்த காலத்திற்கு மாற்ற வேண்டும். ஜா என்ற வேர்டு நமக்கு கொஸ்டின்ல என்ன டென்ஸ்ல என்ன காலத்துல வந்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாவை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, மோத்தினே எக்கு காம் கியா கயா அப்படின்னு இருக்கு. ஸோ மோத்தியால் இந்த வேலை செய்யப்பட்டது அப்படின்னு இருக்கு. மோத்தி இந்த வேலையை செய்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ மோத்தியால் இந்த வேலை செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம மாற்றணும். இதில் வெர்பு பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஜான்ற வார்த்தைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஜா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் என்ன சொல்லியிருக்கோம், ஜாக்கு பாஸ்ட் டென்ஸ் கயா அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நே வந்திருக்கு, அதை சேவா மாற்றிட்டோம். மோத்தி சே எக்கு காம் கியா கயா, கியா கயா. மோத்தினே எக்கு காம் கியா அப்படின்னு இருக்கு, அதை எப்படி மாத்திரம், மோத்தி சே எக்கு காம் கியா கயா அப்படின்னு மாத்திருக்கோம். செகண்ட் பாருங்க, ஜோசப்னே எக்கு சிட்டி லிக்கி அப்படின்னு இருக்கு. ஜோசப் இந்த கடிதம் எழுதினான் அப்படின்னு இருக்கு. ஜோசப்பால் இந்த கடிதம் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம மாற்றணும். அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெர்பு பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம மாற்ற வேண்டியதில்லை. ஸோ ஜான்ற வேட டென்ஸுக்கு ஏற்றபடி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டோம். அது ஆண்பாலா பெண்பாலான்னு எப்படி கண்டுபிடிப்போம், ஆப்ஜெக்ட் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஆப்ஜெக்ட் இஸ் சிட்டி, செய்யப்படு பொருள் அப்படின்றத வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இதில் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சிட்டி லெட்டர் கடிதம் அப்படின்றது பெண்பால், அதனால தான் ஜாக்கு பெண்பால் கயி அப்படின்னு மாற்றிருக்கோம். அப்போ ஜோசப் சே எக்கு சிட்டி லிக்கி கயி, ஜோசப் சே எக்கு சிட்டி லிக்கி கயி அப்படின்னு மாற்றிருக்கோம். தேர்டு பாருங்க, ஆஜ் ஹம் ரோட்டி நகி பனாயேங்கே, இன்று நாங்கள் ரொட்டி செய்ய மாட்டோம் அப்படின்னு இருக்கு. இன்று எங்களால் ரொட்டி செய்யப்படாது அப்படின்னு மாற்றணும். ஸோ இது என்ன காலத்தில் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துக்கோங்க. சப்ஜெக்டுக்கு அப்புறம் நே வந்தாலும் வரலேனாலும் நம்ம சே போடணும். ஸோ ஹம்ன்றது தான் சப்ஜெக்டு. ஸோ நே வந்தாலும் வரலேனாலும் நம்ம சே போடணும். ஏன்னா இறந்த காலத்தில் மட்டும்தான் நே வரும், மீதி காலத்துக்கெல்லாம் வராது. அப்படி வரலேன்னா சப்ஜெக்டோட சே நம்ம தான் போடணும். அப்போ ஆஜ் ஹம்சே ரோட்டி நகி பனாயி ஜாயேகி, பனாயி ஜாயேகி. ஓகேவா? இதில் ஆண்பால் சிங்குலர் ப்ளூரலா அப்படின்னு பார்த்து மாற்றுறது செய்யப்படு பொருள். இதில் ஆப்ஜெக்ட் என்னன்னா ரோட்டி அப்படின்ற வேர்டு, அதனால தான் ரோட்டி பெண்பால்னால பனாயி ஜாயேகி அப்படின்னு மாற்றிருக்கோம். ஜான்ற வேர்டை எதிர்காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்த்து பாருங்க,
வகு இத்தினி தூர் நகி செல் சக்தா. அவன் இவ்வளவு தூரம் நடக்க முடியாது அப்படின்னு இருக்கு. ஸோ அவனால் இவ்வளவு தூரம் நடக்கப்படாது அப்படின்னு நம்ம மாற்றணும். ஸோ வகோட சேர்த்தோம் அப்படின்னா அது உசுசேன்னு மாறிடும். வகு பிளஸ் சே உசுசே. அப்போ உசுசே இத்தினி தூர் நகி செலா வெர்ப பாஸ்டன்ஸாக மாற்றணும். செல்லுக்கு பாஸ்டன் செலா. சக்தான்ற வேர்டு இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக ஜா யூஸ் பண்ணணும். இங்கே தா இருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸு, அதனால ஜாத்தா அப்படின்னு மாற்றிட்டோம். அடுத்து 5th ஒன்று பாருங்க. சேகர் தின்மே நகி சோயா. சேகர் பகலில் தூங்கவில்லை அப்படின்னு. சேகரால் பகலில் தூங்கப்படவில்லை அப்படின்னு மாற்றணும். அப்போ சேகர் சே தின்மே நகி வெர்பு பாஸ்டன்ஸில் தான் இருக்கு. ஸோ அப்படியே போட்டுட்டோம். நகி சோயா கயா. சேகர் சே தின்மே நகி சோயா கயா. ஸோ இன்னைக்கு நம்ம கத்ருவாச்சியவை எப்படி கர்ம வாச்சியவா மாத்துறது அப்படின்ற 5 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம சேனல்ல கர்ம வாச்சியவை எப்படி கத்ருவாச்சியவா மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.